ஒரு மலைச் சிகரத்தில் மரங்களால் சூழப்பட்ட ஒரு ஜென் மடம் இருந்தது. அங்கே ஜென் மாஸ்டர் அருண் என்பவர் வாழ்ந்து வந்தார். அவரது முகத்தில் எப்போதும் ஒரு குழந்தையின் அமைதியே இருந்தது. ஒரு நாள் பாலன் என்ற இளைஞன் அந்த மடத்திற்கு சென்றான். அவன் மனதில் நிறைய குழப்பம். என்ன செய்ய வேண்டும், எந்த பாதை சரி, எதுவும் தெளிவாக தெரியவில்லை. பாலன் மடத்துக்குள் நுழையும்போது மாஸ்டர் அருண் ஒரு பழைய தண்ணீர் குழாயை சரிசெய்து கொண்டிருந்தார். பாலன் கேட்டான், குருவே, என் மனம் ஓய்வில்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறது. எனக்கு அமைதி வேண்டும். மாஸ்டர் சிரித்துக்கொண்டு, வா பாலா, என்று சொல்லி அவனை மடத்தின் பின்புறம் ஓடும் நீரோடைக்கு அழைத்துச் சென்றார். மாஸ்டர் சொன்னார், இந்த நீரோடையை ஓடாதே என்று சொல்லி பாரு. பாலன் குழம்பினான். அது எப்படி முடியும் குருவே? மாஸ்டர் பதில் சொன்னார், சிந்தனைகளும் இதே மாதிரிதான். நீ அவைகளை நிறுத்த முடியாது, ஆனால் அவைகளை நிதானமாக பார்த்து கொள்ள முடியும். பாலன் நீரை பார்த்தான். நீரோடையில் இலைகள் ஓடின, கற்கள் துளைத்துச் சென்றது. ஆனால் அதன் அருகில் மலை மரங்கள் எல்லாம் அமைதியாக நின்றது. அவன் மெதுவாக புரிந்து கொண்டான். பிறகு மாஸ்டர் அவனை ஒரு தோட்டத்துக்கு அழைத்து சென்றார். அங்கே ஒரு சிறிய மரம் பெரிய மரத்தின் நிழலில் வளர திணறியது. மாஸ்டர் கேட்டார், இந்த நிழல் யாருடையது? பாலன் சொன்னான், பெரிய மரத்துடையது. மாஸ்டர் மெதுவாக பேசினார், அதுவே நீ. உன்னை நிழலாக்குவது உலகத்தின் எதிர்பார்ப்பு. நீ பிறரை மகிழ்விக்க முயற்சி செய்து உன்னை மறந்து போயிட்டாய். பாலனின் மனதில் ஏதோ ஒன்று உடைந்தது. இது அவன் வாழ்க்கையோடு பொருந்திக் கொண்டது. இரவு ஆகிவிட்டது. தீக்கருவியின் அருகில் மாஸ்டர் ஒரு மண் குடுவையை எடுத்தார். அவர் பாலனிடம் கேட்டார், இதன் மதிப்பு எவ்வளவு? பாலன், சில ரூபாய். மாஸ்டர் அதை தரையில் போட்டு உடைத்தார். பாலன் அதிர்ச்சியடைந்தான். மாஸ்டர் கேட்டார், இப்போ இதன் மதிப்பு என்ன? பாலன், இப்போ ஒன்றும் இல்லை. மாஸ்டர் சொன்னார், அதே போல தான் நம் மனக்காயங்கள், கோபங்கள். நாம் கொடுக்கும் மதிப்பால் மட்டுமே அவை பெரியதாக தெரிகிறது. நீ விட்டுவிட்டால் அவை உடைந்த குடுவை போல நொறுங்கிவிடும். பாலன் மௌனமாக இருந்தான். அவன் உள்ளே ஏதோ அமைதி ஆரம்பித்தது. அடுத்த நாள் காலை மாஸ்டர் பாலனை மலை சிகரத்துக்கு அழைத்தார். அங்கு பறவைகளின் குரல், தென்றல் காற்றின் ஓசை. ஆனால் நடுவே பெரிய அமைதி. மாஸ்டர் கேட்டார், என்ன கேட்கிறது பாலா? பாலன் சொன்னான், பறவைகள், காற்று, மரங்கள். மாஸ்டர் மெதுவாகச் சொன்னார், இவை எல்லாம் இருக்கிறது. ஆனால் அவற்றுக்கிடையே இருக்கும் அமைதி அதிகம். வாழ்க்கையும் இதே மாதிரிதான். பிரச்சனை நடுவே அமைதி எப்போதும் இருக்கும். நீ கேட்க மட்டும் கற்றுக்கொள்ள வேண்டும். பாலன் கண்களை மூடி ஆழமாக மூச்சை இழுத்தான். முதன்முறையாக உண்மையான அமைதி உணர்ந்தான். சூரியன் உதிக்கும் நேரம். மாஸ்டர் ஒரு கண்ணாடியை பாலனுக்கு கொடுத்தார். இதில் என்ன தெரிகிறது? பாலன், என் முகம். மாஸ்டர் சிரித்து, உலகத்தில் நீ ஏராளமான பதில்களை தேடியிருக்கிறாய். ஆனால் ஒரே ஒரு கேள்வியை மட்டும் மறந்துவிட்டாய், அது தான், நான் யார்? இந்த கண்ணாடி போல உன் உள்ளே ஒரு கண்ணாடி இருக்கிறது. அதிலிருந்து தூசியை துடைத்தால் உண்மையை காண முடியும். பாலனின் மனம் முழுவதும் மாற்றம் ஏற்பட்டது. 3 நாட்கள் கழித்து பாலன் திரும்பிச் செல்லத் தயாரானான். அவனின் உள்ளத்தில் குழப்பம் இல்லை. ஒரு மெதுவான தெளிவும் அமைதியும் மட்டும் இருந்தது. அவன் கேட்டான், குருவே, நான் மீண்டும் வரலாமா? மாஸ்டர் அருண் சிரித்தார். பாலா, மடம் இங்கே இல்லை. அது உன் உள்ளே இருக்கிறது. நீ உன்னைவிட தூரம் போகும் போதெல்லாம் அங்கே திரும்பி வா. பாலன் பாதையில் இறங்கும்போது சிந்தனைகள் ஓடும். நீ நின்று கொள். உலகம் பேசும். நீ உன் உள்ளே கேள். அமைதி தேடாதே, நீ அமைதியாகு. அந்த நாளிலிருந்து பாலனின் வாழ்க்கை முழுவதும் மாறியது.